தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மாலை வணக்கம். நண்பர்களே, போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி பாதிலேயே ரெக்கார்டிங் வந்து நின்றுடுச்சு. அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட் கீழே அந்த 51,814 கிட்ட அப்படின்னு சொல்லும்போது கட் ஆகிருக்கு. எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். ஃபுல் நேரம் வேஸ்ட்டாக போச்சு. மறுபடியும் அதே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி இந்த லேபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டை நீங்கள் எடுக்கிறீங்க, எந்த டைம் ஃப்ரேம்லாம் வச்சுக்கிங்க, அப் டு 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கிங்க இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது. இங்கே மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன், ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கா? ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த செட்டிங்ஸுக்கு போகிறோம். இங்கே ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸை டைனி டு வைக்கிறோம். பேங்க் நிஃப்டிக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஸ்டாப் லாஸு எது என்ட்ரின்லாம் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டேன், எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல 51,814 வந்து டச் பண்ணுது. டச் பண்ணிவிட்டு உடனே திரும்பிடுச்சு மேலே. டச் பண்ணிவிட்டு உடனே திரும்பிடுச்சு. நான் 1 மினிட்டில் வச்சு காட்டுறேன். எங்கே டச் ஆகிட்டு எப்படி போயிருக்கு பாருங்கள். 51,814.31 நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. லோ போனது எவ்வளோங்க? 51,814.30. பக்காவாக அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லா வார்த்தையும் போட்டுக்குங்க. இவ்வளோ அக்யூரேட்டாக திரும்பவும் சொல்லி யாராலையுமே கணிக்க முடியாது. இந்த லோ இங்கே பாருங்கள், இந்த என்ட்ரி பாயிண்ட்டை பாருங்கள். இங்கே நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே என்ன வேல்யூன்னு சொல்லி பாருங்கள், 51,814. இப்போ மூணையும் பாருங்கள். நான் இங்கே இங்கே நான் கர்சர் வைக்கிறேன். லோ பாருங்கள் 51,814.30. இப்போ ரைட் சைடில் அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு பைன்னு காட்டுதா? அங்கே என்ன வேல்யூ இருக்குது? 51,814.31. லோ வந்து 814.30. பக்காவாக அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக எக்ஸலண்ட்டாக என்னென்ன வார்த்தை இருக்குது நீங்கள் போட்டுக்கங்க. சூப்பராக வந்து நமக்கு பை டச் ஆகிடுச்சு. டச் பண்ண உடனே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுது. இப்போ நமக்கு பையை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம செய்ய வேண்டியது உடனேயே செட்டிங்ஸில் போயிட்டு பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். செல்லை கேன்சல் பண்ணிடுறோம். கூடவே செகண்ட் செல்லை டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். ஏன்? எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்சல் என்று எடுக்கணும். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ பண்ணி உங்களுக்கு பொறுமையாக மொதல் வீடியோ இப்போ இன்றைக்கி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வீடியோ மாதிரி காட்டுறேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்லாம் கொடுத்துருச்சு. தேர்ட் டார்கெட் கொடுத்த உடனே நம்ம ட்ரேடிங்கும் முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ திருப்பி மார்க்கெட்டு கீழே வருது, ரீஎன்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணி அதே இடத்துல எடுக்கணும். எப்போ எடுக்கணும்? திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது தான் எடுக்கணும். ஒன்று ரிவர்ஸ் ஆகும்போது எடுக்கணும், ஜோனை விட்டு வெளியில் வரும்போது எடுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல செட்டிங்ஸில் டிஃபால்ட்டு, டிலே, குயிக்கு, லேட்டுன்னு கொடுத்துருக்கோம். லேட்டுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த ஜோனுக்கு வருதான்னு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. இப்போ இந்த ஜோனில் வந்து வெளியே வரும்போது எடுங்க. உள்ளே போகும்போது எடுத்துடாதீங்க, வெளியே வரும்போது எடுங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரி நீங்கள் டச் பண்ணால் எடுத்துடலாம். செகண்ட் என்ட்ரி, தேர்ட் என்ட்ரிலாம் எடுக்கும்போது ஜோனை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் எடுக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு வரைக்கும் கொடுத்துருச்சு. இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட்டில் எப்படி சார் பார்க்குறது? 3 டார்கெட் டிஃபால்ட்டாக வந்துருச்சு. எனக்கு சப்போஸ் வந்து எனக்கு 4வது டார்கெட்னு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். அது எப்படி பார்க்குறதுனா இங்கே இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு பை டார்கெட் 4 இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பை டார்கெட் 5 இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு 6 இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு 7 இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பை டார்கெட் இருக்கும், ஃபஸ்ட்டு செல் டார்கெட் இருக்கும், செகண்ட் பை டார்கெட் இருக்கும், செகண்ட் செல் டார்கெட் இருக்கும். இப்படி உங்களுக்கு 10 டார்கெட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டார்கெட் சைஸில் போயிட்டு 1:2 ரேஷியோவில் நீங்கள் வச்சுக்கலாம். 1:2 ரேஷியோவில் வச்சு இது என்ன டிபிபின்னு என்ன சார் அப்படின்னா, கீழே உள்ள ஃபஸ்ட்டு பைக்கும் செகண்ட் செல்லுக்கும் நடுவில் உள்ள பாயிண்ட்டு. ஏன்னா மார்க்கெட்டை வந்து அங்கே டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள்,
ஃபஸ்ட்டு பை, ஃபஸ்ட்டு செல், ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. மார்க்கெட் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது. இப்போ நான் பார் ரீப்ளேவை கேன்சல் பண்ணிடுறேன். பார் ரீப்ளே காட்டினது இருக்குன்னா உங்களுக்கு எது வரைக்கும் அது போகும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு பை 3 டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து செகண்ட் என்ட்ரி இங்கே 3 டார்கெட் கொடுத்துருச்சு, 4 கொடுத்துருச்சு, 5 கொடுத்துருச்சு, 6 கொடுத்துருச்சு, 7 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் வருது மார்க்கெட்டு, அதே இடத்துலையே இங்கே டச் பண்ணிவிட்டு 2 டார்கெட் கொடுத்துருக்கு. இது எப்படி சார் இவ்வளோ அக்யூரேட்டாக கிடைக்கும்? கடலுடைய கிருபையில் நமக்கு இந்த இண்டிகேட்டர் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இல்லை சார் என்னால் மார்னிங்கில் ட்ரேட் பண்ண முடியாது சார், நான் ஆஃபீஸ் போகிறேன், அப்புறம் என்ன பண்ணுறது, லஞ்ச் டைமில் ஏதாவது ட்ரேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதற்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது தான் இந்த மார்க்கெட் டைப்பில் நூன் அப்படிங்கிற ஒரு டைப்பு. இப்போ நூனுங்கிற மார்க்கெட் டைப் தான் வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் போகிறேன், செட்டிங்ஸ் போகிறேன், ரீசெட் கொடுத்துட்றேன். இந்த மார்க்கெட் டைப்பில் மட்டும் நூன் கொடுக்குறேன், ஸ்டாப் லாஸை குறைக்கிறேன், டைனி டூவில் வைக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் டிஃபால்ட்டில் நீங்கள் டைனி வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நூன் மார்க்கெட்டு நேராக இங்கே போய் டச் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. 52,200 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னா சூப்பரான ப்ராஃபிட். திருப்பவும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த ஜோனை விட்டு வெளியே வரும்போது எடுக்கிறோம், திருப்பியும் இங்கேயும் ஒரு 2 டார்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இது போல் நீங்களும் ட்ரேட் பண்ணணும், ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறணும், பயமே இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். இதுவும் ஹோலி கிரெயில் கிடையாது, இதுலேயும் உங்களுக்கு தொட்டெல்லாம் காசு கிடைக்கும்லாம் கிடையாது. பட் ஓவராலாக நீங்கள் ட்ரேட் பண்ணினா உங்களுக்கு ஓவராலாக ப்ராஃபிட் கிடைக்கும் மந்த் எண்டில். சரி சார், இது வந்து கமோடிட்டியில் ஒர்க் ஆகுமா சார், ஸ்டாக்கில் ஒர்க் ஆகுமா சார், ஃபாரெக்ஸில் ஒர்க் ஆகுமா சார்? எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும், எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ தீபாவளி ஆஃபரில் நீங்கள் எல்லோரும் மினிமம் ஒரு லாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மாதம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஒரு மாதத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாகவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிரும். ஒன்ஸ் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை லாட்னாலும் நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா வெயிட் பண்ணுவீங்க இல்லையா, எடுத்தோடனே கண் முடித்தனமாக ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்குது, இது ஃபுல்லாக புல்லிஷ் கேண்டலாகவே இருக்குது. இப்போ நீங்கள் உடனே எடுக்க மாட்டீங்க. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடிங்கே எடுப்பீங்க. கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு நீங்கள் பாட்டுக்கு 100 லாட்டு 200 லாட்டு 300 லாட்டு நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். MST iCore 2.0ல் முக்கியமானது மட்டும் தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பை என்ட்ரி, ஃபஸ்ட்டு செல் என்ட்ரி, மார்க்கெட் டைப்பு, என்ட்ரி டைப்பு, அதுக்கான டார்கெட்டு, இது நெக்ஸ்ட்டு பை ஜோனு, நெக்ஸ்ட்டு செல் ஜோனு, அதுக்கப்புறம் MGR ஜோனு, அதில் 7 கொடுத்துருக்கோம். அப்புறம் 2 ஜோன் கொடுத்துருக்கோம். இந்த 2 ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அது பை ஜோனு, அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது செல் ஜோனு. ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு நீங்கள் பொசிஷனலாகவும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா, அதை நீங்கள் அந்த ரயில்வே ட்ராக் பேட்டர்ன் மாதிரி வந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும், அது உங்களுக்கு காட்டும். அதை ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறதுக்கு நீங்கள் விவேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 3 மினிட்ஸ்லேயோ 5 மினிட்ஸ்லேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ நல்ல ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம மெத்தடு. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒர்க் ஆகுது இல்லைங்களா, அதே தான். சரி, இதுலேயே க்ரூட் ஆயிலை உங்களுக்கு காட்டிடுறேன். சின்ன எக்ஸாம்பிள் தான். நான் ஒரு வீடியோவை ரொம்ப நேரம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஆரம்பிச்சிட்டாங்க தீபாவளி வெடி வெடிக்கிறதுக்கு, நான் வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரூட் ஆயில் மட்டும் காட்டிட்டு உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் வைக்க வேண்டியது 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், இல்லை 30 பாயிண்ட் வரா மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்போ 30 பாயிண்ட் வரா மாதிரினா என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டாப் லாஸை வந்து ஸ்மால்னு வச்சுக்கிங்க. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் வந்துடும். அப்போ இங்கே நம்மளுக்கு செல் ஆக்டிவேட்டாக இருக்குது. இந்த 2 கேண்டிலுமே நல்ல ஒரு பியரிஷ் பேட்டர்ன் கேண்டில். அப்புறம் நம்ம கண்ணை மூட்டு தைரியமாக செல் எடுக்கலாம். எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது 5692, 38-40 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது போல் நீங்கள் எல்லா மார்க்கெட்டையும் செக் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பிடிச்சமான ஸ்கிரிப்ட் எடுங்க. ஒரு ஸ்கிரிப்டில் தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு தேவை வந்து பணம் தான் மந்த் எண்டில். எல்லா ஸ்கிரிப்ட்டுமே ட்ரேட் பண்ண அவசியம் உங்களுக்கு கிடையாது. 5000 ஸ்கிரிப்ட்டு 10,000 ஸ்கிரிப்ட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பானுங்க, அது நமக்கு தேவையில்லை.
நமக்கு தேவை பணம், ஒரு சேலரி. அப்போ ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எடுங்க, அதையே தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பெரிய ஒரு ட்ரேடரு, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் சொன்னார், ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் 20 வருஷமாக ரிலையன்ஸை மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாராம். 20 வருஷமாக ரிலையன்ஸுங்கிற அந்த ஸ்கிரிப்டை மட்டுமே ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்துக்குங்க. அப்போ நாளையோட மார்க்கெட் இன்றைக்கி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களே, அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுவும் நம்மளுடைய இண்டிகேட்டர்லேயே செட்டிங்ஸில் NSE Tomorrow அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். செட்டிங்ஸ் போங்க, ரீசெட் கொடுத்துருங்க. இந்த NSE Tomorrow அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டை வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிச்சின்னா, கவனிங்க, புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிச்சின்னா அங்கேயிருந்து நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இல்லை இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, பேரிஷ் பேட்டர்ன் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இதுக்கு மேலே போயிட்டாலும் பையி, செகண்டு கீழே போயிட்டால் செல்லு, ஃபஸ்ட் லைன் வந்தால் பையி, மேலேருந்து ஃபஸ்ட் லைனில் அதுக்கு வந்தால் செல்லு. இப்போ மண்டேக்கு என்னென்னு பாருங்கள். இதுதான் மண்டேயோட வரக்கூடிய மண்டேயோட ட்ரேடு, அடுத்த ஒர்க்கிங் டேயோட ட்ரேடு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி 51,600 கிட்ட வந்து புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிச்சின்னா நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். அதே மாதிரி 52,084க்கு மேலே ஓப்பன் ஆகி புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிச்சின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் இந்த செகண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று டிஃபால்ட் செட்டிங்ஸு, இன்னும் வந்து ஆஃபீஸ் போகிற மக்களுக்காக நூன் மார்க்கெட்டு, இன்னொன்று மறுநாள் வரக்கூடிய மார்க்கெட்டை இன்றைக்கி அனலைஸ் பண்ணி மறுநாள் நம்ம என்ன ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கான ஒரு ட்ரேடிங் செட்டப் தான் NSE Tomorrow. இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கச்சமுச்சான இண்டிகேட்டர் ஆட் பண்ணாதீங்க. இண்டிகேட்டரை சார்ட்டை க்ளீனாக வச்சுக்கிங்க. ஒரு ஸ்கிரிப்ட் எடுங்க, அதையே தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு இண்டிகேட்டரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதையே தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு காலகட்டம் வரும் நீங்கள் சார்ட்டே பார்க்காம கூட நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ப்ரைஸ் வச்சே, ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா அந்த ப்ரைஸ் நம்பரை வச்சு உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுபோல் நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறுவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மறுபடியும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.